அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பகவானுடைய பெயர்ச்சி இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குரு பகவான் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கோச்சாரத்தில் மிதுன ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருக்கார். அவர் ஜூன் 1ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி திங்கட்கிழமை நைட்டு சுமார் ஒரு 1:50 மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். பொதுவாகவே குரு பகவானுடைய பயிற்சின்னு பார்த்திங்கன்னா சுமார் ஓராண்டுகள். அப்படி இருக்கும்போது அவர் இந்த வருஷம் கடகராசிக்கு வந்து அக்டோபர் 31ஆம் தேதி அவர் குறிப்பாக அதிசாரம்னா அவர் முன்னோக்கி போகிறது. அவர் சிம்மராசிக்கு வந்து அங்கே தங்குறார். கிட்டத்தட்ட அங்கே சுமார் 3 மாதம் அங்கே இருக்கார். மறுபடியும் ஜனவரி 2027 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வக்கரகதியில் பின்னோக்கி கடகராசிக்கு வர்றார். வக்கரம்னா பின்னோக்கி போகிறது, அதிசாரம்னா முன்னோக்கி போகிறது. ஆக அவர் முன்னோக்கியும் பின்னோக்கியும் கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் அவர் சஞ்சரிக்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை இருக்குது. அதே மாதிரி நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவானுக்கும் பார்வை உண்டு. குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அதனால தான் குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படிங்கிறாங்க. அந்த பார்வையினுடைய பலன் அது மட்டுமல்ல, அவர் இந்த கடகம் சிம்மம் இந்த 2 ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம் 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பொதுவாக ஒரு பேசிக்காக ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுங்க. எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்களாக இருந்தாலும் குரு பகவான் நன்மையை நிறைய செய்யும் பொழுது ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யக்கூடியவர். ஆக நன்மை தீமை இதெல்லாம் கலந்து தான் அவர் பலன் செய்ய இருக்கிறார். அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அவர் என்ன மாதிரியான நன்மையை செய்வார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் அவரால் ஏற்படுங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நன்மைகள் நிறைய இருக்குது. பட் ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது. முதல்ல நன்மைகள்னு பார்க்குற போது நிறைய விஷயங்கள் உண்டு. அதிலே அவருடைய பார்வை உங்களுடைய நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடி அவருடைய பார்வையின் பலனாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாக முடிவதற்கும் ஃபேவரபுளாக இருக்குது. நீங்கள் உங்களை பெரிய லெவலில் இந்த பயிற்சி முழுவதுமே டெவலப் பண்ணுறதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்கள். எந்த ஃபீல்டில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் நீங்கள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. குறிப்பாக சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் இருக்குது, ட்ராவல் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார். இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் நல்லா ஓடும். அதே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் பெரிய லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ மாற்றங்கள் என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கிறவங்க, எப்போ விற்கும் எப்படி விற்கும் தெரியாமல் புரியாமல் இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, குறைஞ்சபட்சம் அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டோ போடுறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு உருவாகும். ஸோ இந்த காலங்களில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ரொம்ப நாளாக நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக நிறைவேறாத உங்களுடைய பிரார்த்தனைகள் எதாவது இருந்தால் நிறைவேறும். நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போகிறதுக்கான வாய்ப்பு, அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான சூழ்நிலைகள்
இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே கேட்டே நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இந்த காலங்களில் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கிரானிக்காக டிசீஸில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, நோயுடைய தன்மை அதிக அளவில் இருந்து பெரிய லெவலில் மெடிசன் சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக நோய் குணமாவதற்கான வாய்ப்பு, நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை அளவுகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உருவாகும். அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கடன் குறைவதற்கான வாய்ப்பும் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். உங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, பெரிய லெவலில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் வேலையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக நான் பெர்மனெண்ட்டு ஜாபில் இருக்கேன், நல்ல போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அத்தனை பேரும் ரொம்ப கவனம். ஸோ நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ, வெளியேற்றப்படுவதற்கோ, அல்லது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கோ, அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கோ, அல்லது வேலையின் காரணமாக லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ அதனால் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் கொடுங்க, அசால்ட்டாக இருக்காதீங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலையில் யாரையும் பெருசாக நம்பி இருக்காதீங்க. குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாரும் உங்களுக்கு பெருசாக கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது மட்டுமல்ல, உங்களுடைய கொலீக்ஸு, உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாருமே சுமாரான பலன் தான். யாரையும் பெருசாக நம்பி எந்த ஒரு வேலையுமே நீங்கள் அவங்கள்ட்ட கொடுக்காதீங்க. அதனால் பெருசாக ஒன்றும் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில்லை, உங்களுக்கு ப்ராப்ளம் தான் இருக்குது. ஸோ உங்களுடைய கரியரில் எஃபர்ட்டு கொடுங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வாய்ப்பு தான் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பெரிய கூஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பரவாயில்ல. கலைகள் 64 நீங்கள் எந்த கலைத்துறையில் இருந்தாலும் புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனம். எதிரிகளை ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருந்துகிட்டு இருக்கு. அது இல்லாமல் இந்த பயிற்சி முழுவதுமே யூக வணிகங்களில் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய உணர்வுகளை தூண்டுற மாதிரி தான் அத்தனை நிகழ்வுகளும் இருக்கும். ஸோ ரிட்டர்ன்ஸ் நார்மலாக தான் இருக்குது. குறிப்பாக ரேஸில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கினாலும் சரி, அல்லது பெரிய லெவலில் கேசினோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, குறிப்பாக ட்ரேடிங் பண்ணாலும் சரி, அடக்கி வாசிங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும். நார்மலாக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளவுக்கு எந்த ஃபீல்டில் முயற்சி பண்ணணும், எந்த ஃபீல்ட்லேயும் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய முயற்சிகள். ஸோ இந்த காலங்களில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் டிலே மேரேஜ் இருந்துச்சோ, திருமணம் தள்ளி போச்சோ, கண்டிப்பாக திருமணம் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த பயிற்சியில் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக பிரம்மதேவருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். வெளியில் வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.